அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 2025 புது சிலபஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்க டாபிக். ஓகேவா? ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனா என்ன, ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் இந்த பிடிஎஃப்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படித்தாலே போதுமானது. இது இல்லாமல் புக்கில் சில இடங்களில் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஓவராலாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. கம்மியான பேஜஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்க அந்த வேர்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் refers to replacing a group of words with a single word without changing the meaning. It enhances vocabulary and makes sentences conscious. ஓகேவா? என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு 4-5 வார்த்தை, 5 வார்த்தை, 6 வார்த்தை. அந்த 5 வார்த்தையும் சேர்ந்து ஒரு மீனிங் தருது. அந்த 5 வார்த்தையும் சேர்ந்து தர்ற ஒரே மீனிங்கை ஒரே வேர்டு இங்கே கொடுத்துரும். இந்த வேர்டை சொல்லிட்டா அதோட மீனிங் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுடைய தெளிவான டெஃபினேஷன். ஓகேவா? ஓகே, இது அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ தமிழில் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷில் புரிஞ்சுன்னா விட்டுருங்க. இங்கிலீஷில் புரியலனா மட்டும் தமிழில் ஒரு தடவை வாசிங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பீப்புள், மக்கள் சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் மக்கள் சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. பிளேசஸ் சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. பிஹேவியர், கேரக்டர் இது சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸ் இது சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. டெத் அண்ட் மெடிசின் சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இது சம்பந்தமான வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. கீழே போனா அடுத்த மிசாலினஸ், இது எதுலையுமே இல்லாம தனியா இருக்க வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 7 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி வேர்ட்ஸையும் நீங்க கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி ஆகணும். அவன் கேட்கறது 1 மார்க்கா கூட இருக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த 1 மார்க்கையும் வாங்கியே ஆகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ 100 அவுட் ஆஃப் 97, 98 நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அதை மறந்துடாதீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்ல. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீப்புள் சம்பந்தமான வார்த்தைகளை பார்க்கலாம். ஓகேவா? ஒன் ஹூ லவ்ஸ் ஹியூமனிட்டி. ஓகேவா? இந்த மனித நேயவாதி, இதோட மீனிங்கோட அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா philanthropist. பேர் டிஃப்ரெண்டா இருக்கா? ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா ஒன் ஹூ லவ்ஸ் ஹியூமனிட்டினாலும் மனித நேயவாதின்னு அர்த்தம். இந்த ஹோல் வேர்டோட மீனிங்கை இந்த philanthropist அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துரும். இது ஈக்குவல் டு சினோனிம்ஸ் மாதிரி தான். இந்த வேர்ட்னா இந்த மீனிங், இந்த வேர்ட்னா இந்த மீனிங் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் போட்டாவது நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒன் ஹூ ஹேட்ஸ் மேன்கைண்ட். மனிதனை வெறுக்கிறது, மனித வெறுப்பாளர் யாருன்னா மிசாந்த்ரோப் அப்படிங்கிற அந்த மிசாந்த்ரோப் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றோம் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன? ஒன் ஹூ ஹேட்ஸ் மேன்கைண்ட். கண்டிப்பா கேட்கலாம். ஓகேவா? மறந்துடாதீங்க. அடுத்த ஒன் ஹூ ஸ்டடிஸ் பேர்ட்ஸை பத்தி ஸ்டடி பண்றோம். இதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா சலீம் அலி இந்த மாதிரி ஏரியால ஆர்னத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பொட்டானிக்கல் நேம் மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நேம்ஸ் இது. ஓகேவா? எப்படி ஒரு ஃப்ளவருக்கு ஒரு நேம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மீனிங்க்கு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி மீனிங் அப்படின்னு இருக்கும். பறவை பத்தி படிக்கிறவங்க. அடுத்த ஒன் ஹூ ஸ்டடிஸ் பிளான்ஸ், இதை பத்தி படிக்கிறவங்களுக்கு பாட்டனிஸ்ட். அதான் நம்ம பாட்னின்னு படிப்போம். ஓகேவா? ஓகே. அடுத்த ஒன் ஹூ cannot ரீட் ஆர் ரைட். ஒருத்தவங்களால எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு பேர் என்ன? இல்லிட்ரேட். இது எல்லாமே நம்ம புக்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? ஒன் ஹூ இஸ் ஆல் நோவிங், எல்லாமே தெரியுது, அனைத்தும் அறிவோம், அவன் பேரு ஆம்னிசியன்ட் அப்படிங்கிறது. ஒன் ஹி பிலீவ்ஸ் இன் காட், தியஸ்ட், கடவுளை நம்புகிறவர். நம்பாதவங்களுக்கு பேரு ஒன் ஹி டஸ் நாட் பிலீவ் இன் காட், நம்பாதவங்களுக்கு பேரு ஆத்திஸ்ட், கடவுள் நம்பாதவர். ஒன் ஹி பிலீவ்ஸ் இன் ஃபேட்டலிஸ்ட், விதி விலக்காளர். ஒன் ஹி பிலீவ்ஸ் இன் ஃபேட், தலைவிதியை நம்புறவங்க பேரு ஃபேட்டலிஸ்ட். ஓகேவா? ஓகே. ஒன் ஹூ வாக்ஸ் இன் ஸ்லீப், தூக்கத்தில் நடக்கிறவங்களுக்கு பேரு சாம்னாம்பிலிஸ்ட். ஓகேவா? சாம்ஆம்பிலிஸ்ட் வாசிக்கலாம். மேபி என் மேபி சைலண்டா இருக்கலாம். சாம்ஆம்பிலிஸ்ட். ஓகே. எ பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் மெனி லாங்குவேஜஸ், பாலிகிளாட். அவங்க பேர் என்ன? பாலிகிளாட். எ பர்சன் ஹூ லவ்ஸ் புக்ஸ், அவங்களுக்கு பேரு பப்ளியோஃபைல், புத்தக ஆசுவர் அப்படின்னு பேரு. ஓகேவா? ஒன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் ஃப்ரீ,
ஃப்ரீயா வேலை பார்க்குறவங்க பேரு வாலண்டியர். வாலண்டியர் அப்படி தன்னார்வலர் அப்படி, இது நமக்கு தெரிஞ்ச மீனிங் தான். அடுத்த ஒன் ஹூ ஈட் ஹியூமன் பிளஸ், மனித இறைச்சி உண்பவர் பேரு கேனிபல். கேனிபல். எ பர்சன் ஹூ இஸ் அன்மேரிட். அன்மேரிட் இது நமக்கு ஃபெமிலியரா யூஸ் பண்ற வேர்டு தான். பேச்சுலர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்றது ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிறது இன்னொரு நேம் இருக்கு, மறந்துடாதீங்க, ஸ்பின்ஸ்டர். ஓகேவா. அடுத்து ஓகே, இப்ப பிளேசஸ் சம்பந்தமான இடங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. பிளேசஸ் சம்பந்தமான இடங்கள். எ பிளேஸ் வேர் பேர்ட்ஸ் ஆர் கெப்ட், ஒரு இடத்துல பறவைகளை வச்சிருக்க அந்த இடம் பேர் இருக்குல்ல, ஆவியரி. ஆவியரி பறவை கூண்டு. எ பிளேஸ் வேர் வெப்பன்ஸ் ஆர் கெப்ட், வெப்பன்ஸ் வச்சிருக்க இடத்துக்கு பேரு அர்சனல். அர்சனல் ஆயுத கிடங்கு, அர்சனல். ஓகேவா. எ பிளேஸ் வேர் கிளாத்ஸ் ஆர் வாஷ்டு, துணி துவைக்கிற இடத்துக்கு பேரு லாண்ட்ரி. இது நம்ம லாண்ட்ரியில போடுறோம்னு சொல்லி வந்துறீங்களா, அதான் லாண்ட்ரி. எ பிளேஸ் வேர் அனிமல்ஸ் ஆர் ஸ்லாட்டர்ட் அப்படிங்கிறது கசாப்பு கடை. வெற்ற இடம் பேர் என்ன, அபாட்டர். அபாட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அபாட்டர். ஓகேவா. எ பிளேஸ் வேர் டெட் பாடிஸ் ஆர் கெப்ட், டெட் பாடிஸ் வைக்கிற இடத்துக்கு பேரு மார்ச்சுவரி. இது நமக்கு நல்லா தெளிவா தெரியும், மார்ச்சுவரி. எ பிளேஸ் வேர் மாங்ஸ் லைவ், மாங்ஸ் அப்படின்னா துறவிகள் வாழ்ற இடத்துக்கு பேரு மானாஸ்ட்ரி. மானாஸ்ட்ரி இது நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது நிறைய இடங்கள் வரும். எ பிளேஸ் வேர் வைன் இஸ் மேட், வைன் ரெடி பண்ற இடம் பேர் இருக்குல்ல, அது பேருனா பிரேவரி. பிரேவரி. ஓகேவா. எ பிளேஸ் ஃபார் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது நமக்கு தெரியும், லேபரேட்டரி தான் சொல்லுவோம். ஓகே. எ பிளேஸ் வேர் ஷிப்ஸ் ஆர் பில்ட், துறைமுகம் இருக்குல்ல, டாக் யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ஹிஸ்டரி இந்த மாதிரி வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒன் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்டோட மீனிங் இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகேவா. இது எல்லாமே கிட்டத்தட்ட சினோனிம்ஸ் வரலாம். இந்த இடத்துக்கு பேர் இது. ஓகேவா. அந்த மாதிரி. ஓகே. அடுத்த பார்ப்போம். இன்னும் இருக்கு. எ பிளேஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் இருக்க இடம் பேர் வந்து ஜூ. இது நமக்கு தெளிவா தெரியும் ஓரளவு. ஓகே. அடுத்து இப்போ பிஹேவியரை வச்சு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கு. பிஹேவியர், கேரக்டர் இதை வச்சு. ஓகேவா. ஓகே. ஸோ ஒன் ஹூ டாக்ஸ் டூ மச்சா பேசுறவங்க பேர் என்ன, கெராலஸ். கெராலஸ் அதிகமாக பேசும் பேர் கெராலஸ். ஒன் ஹூ ஈஸிலி பிலீவ்ஸ் அதர்ஸ், அவங்களுக்கு பேரு கிரெடுலஸ். கிரெடுலஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய பேரு, கிரெடுலஸ். ஓகேவா. எளிதில் நம்புபவன், கிரெடுலஸ். ஓகேவா. ஒன் ஹூ இஸ் ஹார்ட் டு ப்ளீஸ், எளிதில் திருப்தி அடையாதவன். ஒன் ஹூ இஸ் ஹார்ட் டு ப்ளீஸ், திருப்தி அடைய ஃபாஸ்டிடியஸ், அவங்க பேர் என்ன, ஃபாஸ்டிடியஸ். ஓகேவா. ஓகே. ஒன் ஹூ டஸ் நாட் மேக் மிஸ்டேக், ஒருத்தன் தப்பே செய்ய மாட்டான், தவறில்லாதவன் யாருன்னா இன்ஃபாலிபிள். இன்ஃபாலிபிள். ஒன் ஹூ இஸ் ஈஸிலி டிசீவ்டு, எளிதில் ஏமாறும் மனிதன் யாருன்னா, ஈஸிலி டிசீவ்டுங்கிறது ஏமாறது மீன் பண்றாங்க. கலிபிள். கலிபிள். ஓகேவா. ஒன் ஹூ டவுட்ஸ் எவ்ரி திங், சந்தேகத்திலே எப்போ இருக்கணும் பேரு ஸ்கெப்டிக். ஸ்கெப்டிக் அவனோட மீனிங் என்ன, ஸ்கெப்டிக்னு பேரு. ஓகேவா. ஓகே. ஒன் ஹூ இஸ் ஜெனரஸ். ஒன் ஹூ இஸ் ஜெனரஸ் அப்படின்னா என்னன்னா மேக்னனிமஸ், பெருந்தயாளி. பெருந்தயாளி. ஓகேவா. மேக்னசியஸ். ஓகேவா. ஒன் ஹூ இஸ் சிம்பிள் அண்ட் இன்னசென்ட், அவங்களுக்கு பேர் என்ன, நைவி அப்படின்னு பேர். நைவி அப்பாவியானவன் அப்படின்னு பேர். நைவி, நைவே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இன்னசென்ட் பேர் நைவே. ஓகே. அடுத்த கவர்மெண்ட் ரிலேட்டடா பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வருஷம் நம்ம பார்க்க போறோம். ரூல் பை தி பீப்புள், பீப்புளால ரூல் பண்ணப்படுற இடத்துக்கு பேரு டெமோக்ரஸி. ரூல் பை ஒன் பர்சன், அவனுடைய பேரு ஆட்டோக்ரஸி. ரூல் பை எ கிங், மோனார்ச்சி. ரூல் பை எ ரிச், புளூட்டோக்ரேசி. ரூல் பை ரிலீஜியன், தியோக்ரேசி. இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே 7th ஸ்டாண்டர்ட்லயே வரும். ரூல் பை த மிலிட்ரி, ஜண்டா. எல்லாமே. ஓகேவா. ஸோ எல்லாமே அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வேர்டு வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே 7th ஸ்டாண்டர்ட்லயே லெசன்லயே வரும். ஓகேவா. அடுத்த டெத்தும் மெடிசனும் பத்தி பார்க்க போறோம். டெத் அண்ட் மெடிசின் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா. A disease spreading worldwide, கொரோனா அவருக்கா, பேண்டமிக் சுச்சுவேஷன் சொன்னாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா. A disease that spreads rapidly, பரவலாக செல்லும் நோய், எபிடெமிக் அப்படின்னு பேர் அதுக்கு. ஓகேவா. ஸ்டடி ஆஃப் டிசீஸ் பத்தி படிக்கிறது பேத்தாலஜி. ஸ்டடி ஆஃப் ஸ்கின் டிசீஸ், டெர்மட்டாலஜி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான். A doctor who treats teeth, பல் டாக்டர், டென்டிஸ்ட் சொல்றோம் இல்லையா. A doctor who treats children, பீடியாட்ரிஷியன், சில்ட்ரன். கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஃபாதர், தந்தையை கொள்வது, பேட்ரிசைடு. தந்தையை கொள்வது பேட்ரிசைடு, அவங்களுக்கு பேர். கில்ஸ் ஆஃப் ஒன் மதர், மேட்ரிசைடு. ஓகேவா. இந்த வரலாம் புதுசா இருக்கு. ஓகே.
அடுத்த சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சம்பந்தமான வார்த்தைகளை பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் யூனிவர்ஸ். ஸ்டார்ஸை பத்தி யூனிவர்ஸை பத்தியும் படிக்கிற பேரு ஆஸ்ட்ரோனாமி. அந்த படிப்பு பேரு ஆஸ்ட்ரோனாமி. ஓகேவா? ஓகே. ஸ்டடி ஆஃப் ராக். ராக்கை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்ன? ஜியாலஜி. ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி, சோசியாலஜி. ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் பை ஹேண்ட், அழகிய கையெழுத்து, அவங்க அந்த இது என்ன, கேலிகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மேப்ஸ், கார்டோகிராஃபி, வரைபடம் வரைதல கார்டோகிராஃபின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் எப்படி சின்ன சின்னதாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, இப்போ மேப் வரைகிறது கார்டோகிராஃபி, கார்ட்டூன், இப்போ வரைகிறது கார்ட்டூன் மாதிரி வரைகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்கல் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி நம்மளால படிக்க முடியும். ஓகேவா? அடுத்த கடைசியா மிசாலன்ஸ் ஏரியாவை பார்க்க போறோம். ஓகேவா? ஒன் ஹூ லவ்ஸ் ஹிஸ் கண்ட்ரி, பேட்ரியாட். இது நம்ம தெரிஞ்ச வார்த்தை தான் பேட்ரியாட் அப்படிங்கிறது. ஒன் ஹூ பிட்டேஸ் ஹிஸ் கண்ட்ரி, தேச துரோகி, ட்ரைட்டர், தேச துரோகி, ட்ரைட்டர். ஃபியர் ஆஃப் ஹைட், ஹைட்டை பார்த்து பயப்படுற அந்த பேர் என்னன்னா அக்ரோபோஃபோபியா, அக்ரோஃபோபியா. ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்பேசஸ், அடைப்பட்ட இடங்களை கண்டு பயம், கிளாஸ்ட்ரோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி, ஆப்டிமிஸ்ட். ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், பெசிமிஸ்ட். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் பார்க்கலாம். லேர்னிங் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இம்ப்ரூவ்ஸ் லாங்குவேஜ் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராக்டிஸ் ரெகுலரிட்டி டு மாஸ்டர் திஸ் வேர்ட். ஒரு சொல் மாற்றம் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை தினமும் பயிற்சி செய்து சரியான இடத்தில் பயன்படுத்த பழகுங்கள். என்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்று. ஓகே. ஸோ இப்போ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனை முடிச்சாச்சு. ஓகேவா? மேக்சிமம் புக்கில் இல்லாததையும் சேர்த்து ஓவராலாகவே எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? கேட்டால் மேபி இதுலேருந்து கேட்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாமல், ஏன்னா ஒரு மொழியை வந்து என்றைக்குமே நம்ம உள்ளடக்க முடியாது, நமக்கு தெரியாமல் சில வார்த்தைகள் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ ஓவராலாக ஒரு 90% கவர் பண்ணியாச்சு. புக்குக்கு பின்னாடி சில வார்த்தைகள் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இது ரிலேட்டடாகவே. ஓகேவா? ஆனால் அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லாம் கொடுக்கல. பட் அந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து மீனிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ ஓவராலாக ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத படிச்சிருங்க. புக் பேக்கை நம்ம செகண்ட் ரவுண்டில் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் உங்களுக்கு நடத்துறது எல்லாமே என்னென்னா ஓவராலாக ஜென்ரல் இங்கிலீஷை பார்த்து பயம் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த டாப்பிக்கா இப்படி வரும், இந்த டாப்பிக்கா இப்படி வரும் அப்படின்னு அந்த ஓவரால் நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் புக் பேக்கில் உள்ளதை தெளிவாக படிச்சிடணும். ஓகேவா? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று தான், 2025 கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். என்ன செஞ்சா அப்படின்னா, உங்கள் டைம் ஸ்கெடியூலில் தெளிவாக டைம் ஸ்கெடியூல் போட்டால். நான் ஏற்கனவே படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எதையுமே இழக்க தேவையில்லை. டெடிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள், அதெல்லாம் நான் என்னோட ஒரே சஜஷன், எதையுமே இழக்க தேவையில்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள், மொபைல் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், இன்ஸ்டா பாருங்கள், எதை வேணாலும் பாருங்கள். ஆனால் படிக்கிற நேரத்தில் படிச்சிருங்க, அவ்வளோதான். இதை கரெக்டாக செஞ்சாலும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தவிர்த்து மீதி எல்லா நேரமும் நீங்கள் ஃப்ரீ தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைம் ஸ்கெடியூல் போடுங்க. நீட்டாக இந்த டைமுக்குள்ளே இதை படிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இதை படிக்கணும். ரீகால். ரிப்பிட்டேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு வார்த்தை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? கன்ஃபார்மாக பாஸ் பண்ண முடியும். இந்த டைம் நமக்கு எப்படி ஒரு நல்ல விஷயத்துலையும் கெட்டது இருக்குமா இல்லை, அது மாதிரி கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும். என்னென்னா, இவங்க சிலபஸ் மாற்றினதுல பெரிய பிரச்சனை நமக்கு புது சிலபஸ் டாபிக் கொண்டாந்து உள்ளே வச்சது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனால் எந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் கேட்க போகிறோன்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு ஃபேவர். அது ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம ஓகே இதில் கம்மியாக கேட்குறேன், இதை விடு அப்படின்னு விட முடியாது நம்மளால், அது எல்லாம் படித்தாகணும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம கடுமையான ஃபேவரிசம் நடந்த ஒரு விஷயம் இருக்குது. 3 டாபிக் தான், ஒரு இது 20 கேள்வி, இன்னொன்று 20, அது கடைசி ரிவர்ஸ்லேருந்து போனீங்கன்னா கடைசி 3 டாபிக் ப்ளஸ் மேக்ஸ் இருக்குது. அப்போ இதை படித்தாலே எத்தனை மார்க்கு? அதில் ஒரு மேக்ஸில் ஒரு 25 கேள்வி, 20 இதில் ஒரு 40, 60, 65, ஒரு 80 மார்க்கை சாலிடாக ஒரு 3 யூனிட் படிக்கல நீங்கள் முடிச்சிடலாம். புரியுதுங்களா? மேக்ஸு அதெல்லாம் சாலிட் முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷில் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கிலீஷில் குரூப் 2 மெயின்ஸில் உங்கள் பேர் வரும். ஓகேவா? சரி, ஓகே. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, மெட்டீரியல் கிடைக்காம நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி நீங்களும் படிங்க, டவுன்லோட் பண்ணி அனுப்பவும் செய்யுங்க.
நிறைய திரும்ப 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 நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இங்கிலீஷ் பேசுறதுல, பழகுறதுல, எழுதுறதுல, இதில் தான் அந்த இங்கிலீஷோட உண்மையான புலமை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை தான் திரும்ப 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 கீழே நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.